யார் வீட்லயோ தீயுதுன்னு அசால்ட்டாக இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது என் வீட்லன்ட்டு. அச்சச்சோ! அப்படின்னு ஓடி போய் பார்த்தா, அங்கே வேலை முடிஞ்சது அவ்வளோதான். சரி ஓகே. அத அப்படியே தள்ளி வச்சுட்டு மறுபடியும் ஒரு குக்கரில் சாதம் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சரி விடுங்க, கடமையும் கண்ணியம் கட்டுப்பாடுன்னு. டேய் இல்ல, இல்ல நிஜமாலுமே. அப்படி நான் வேலையில இருக்கும்போது அது தீஞ்சு போச்சு. அதனால் எங்கள் சிஐடி ஆஃபீஸர் அது எங்கே எடுத்து கொட்டினாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இது செவ்வாய்க்கிழமை மதியம் எடுத்த வீடியோ. கோயிலுக்கு போகணும். சரி அந்த கரெக்டாக அந்த ஸ்கூல் டைம் 3 to 4:30 அது வர்றதுனால எனக்கு அது கொஞ்சம் அந்த இடம் காலையில் வந்தாலும் சிரமம் தான், அந்த இடம் வந்தாலும் சிரமம் தான். சரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா அந்த பேஸ்கெட்டில் வந்து என் பசங்க லஞ்ச் பாக்ஸ் வச்சு நீட்டாக வச்சுருவாங்க. அதனால தான் அதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டேன். போயிட்டு வந்தாச்சு. அந்த நல்ல கூட்டம். ஒரு 20 பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. நேரம் ஆக ஆக நல்ல க்ரௌடு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே தக்காளி சாதமும் கூழும் கொடுத்தாங்க. விலையில் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் வாங்கி போட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் எனக்கு கண் பிரச்சனையாகவே இருந்துட்டு இருந்தது. அதனால் ஒரு டாக்டர்கிட்ட வரலான்னு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் ஆக்சுவலி வந்து பார்த்தோம். அவர் என்னை பார்க்க, என் கண்ணை பார்க்க, நான் அவர் காதை பார்க்கற மாதிரி பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ ஏதாவது பண்ணணும்,